கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த முரண்பாடுகளை களையிறதுக்கான ரெண்டாவது வழிமுறை என்னென்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெருசுபடுத்தாமல் சாதாரணமாக விட்டுடணும். எந்த குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெருசுபடுத்தாமல் மன்னிக்கப்படுதோ அவங்களோட குடும்பம் என்றைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் யார் தான் தப்பு செய்யலைன்னு சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் எல்லாருமே பாவம் செய்பவர்கள் தான், தவறு செய்பவர்கள் தான். ஆனால் வஹைருல் ஹத்தாயின், அந்த தவறு செய்பவர்களையே சிறந்தவர் யாருன்னு சொன்னால் அத்தவ்வாபோன், தான் செஞ்ச தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்களே அவங்க தான் தவறு செய்பவர்களே சிறந்தவர்கள்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இடத்துல தவறுகள் வந்தால் அதை பெருசுப்படுத்தாமல் சாதாரணமாக விடணும். பொதுவாக பிரச்சனை வரும்போது ஆண்கள் தான் யார் அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க, தன்னுடைய வலிமையை அங்கே காட்டணும்னு ஆண்கள் நினைப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே வலிமையானவர் யாருன்னு சொன்னால், இன்னம ஷதீத் அல்லது எம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபத்தோட சமயத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர் தான் உண்மையாலுமே பலசாலி என்று அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே இரக்கம் காட்டுங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டுங்க, துர்ஹமு, உங்களுக்கு இரக்கம் காட்டப்படும்னு சொன்னாங்க. ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை மற்றவங்க மன்னிங்க, இகுஃபிரு, நீங்கள் மன்னிங்க, இகுஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.